எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். எல்லா நாளுமே நமக்கு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு என்ன சிறப்புனா, மே 12 உலக அன்னையர் தினத்தை நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வீட்டில் எப்படி தாய்மார்களோ அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டா அதே பொறுப்பில் இருக்கிறவங்க தான் செவிலியர்கள். ரெண்டையுமே பிரித்து பார்க்க முடியாது. அம்மா எப்படி வீட்டில் இருக்கிறாங்களோ அதே தான் செவிலியர்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உலக செவிலியர் தினத்தையுமே நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ அன்னையர் தினத்தை கொண்டாடுறோம், செவிலியர் தினத்தை கொண்டாடுறோம். ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதுனால தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ செவிலியர்கள் தினம் அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் அவங்க கூட பேசணும்னு ஒரு ஆசை. அதனால உங்கள் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை நான் கடன் வாங்கிக்கிறேன். நர்சஸ்னால் பொதுவாக நமக்கு என்ன தெரியும்? ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு சார்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியும் இல்லையா? பேஷண்ட் கேரை தாண்டி அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது எல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். நாங்கள் ஒரு 3 பேர் தெரிஞ்சவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு 20 வயசு பையன், ஒரு சின்ன பையன் இருக்கான். என்னை விட கொஞ்சம் பெரியவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. நாங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு சின்ன டவுட்டு. டைஜஷன் எப்படி நடக்குது அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு டவுட். எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உடம்பு அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு கழிவுகளை வந்து தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வந்துச்சு அவனுக்கு. அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், அக்கா நீங்கள் நர்ஸ் தானே, டைஜஷன் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணேன். டைஜஷன் வந்து வாயில இருந்து எப்படி நடக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே பக்கத்தில் இருந்தவங்க அவனுக்கு சைகை காமிச்சாங்க, நர்ஸ் தான் அப்படின்ட்டு. அவனுக்கு புரியலை. 2-3 வாட்டி சொன்னாங்க. நான் சைடில் அவங்களையும் பார்க்குறேன், நர்ஸ் தான் அப்படின்னாங்களா. அவனுக்கு புரியலை. அதுக்கப்புறம் அவங்க கையில் இந்த மாதிரி எழுதி காமிச்சாங்க, என்ன அப்படின்னு எழுதிட்டு நர்ஸ் தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு அனாட்டமி ஃபிசியாலஜி கூட தெரியாமல ஒரு நர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க? ஒருவேளை அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நர்ஸ் அப்படின்னா ஊசி போடுறதுக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கு மட்டும்தான் லாயக்கு, அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் நர்சஸை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள். நர்சஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும். 4 வருஷம் படித்து முடித்து அனாட்டமி ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, ஓபிஜி, என்ன சைக்காலஜி, சைக்காட்ரி, ஈவன் சோஷியாலஜி வரைக்கும் கரைச்சி குடிச்சிட்டு தான் ஒரு நர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஊசி போடுறதுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா 4 வருஷம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கேட்டு என்னமோ தெரியலை, நிறைய நர்சஸுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்ம வந்து குறைஞ்சவங்க தான், அவங்கள விட நம்ம கீழே தான் இருக்கோம், அந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்குது. நர்சஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஹெல்த் கேர் அப்படின்னு வரும்போது எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை விடவும் நீங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. சொல்லப்போனால் ஒரு படி மேலே தான் இருக்கிறோம். ஏன்னா ஆன்லைனில் கூட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ஊசி போட முடியாது. பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் இருந்து தான் ஆகணும். 24/7 பேஷண்ட்ஸ் கூட இருக்கிற நீங்கள் தான் ஒரு படி மேலே. அதனால அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதாவது ஒரு நர்சஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. எல்லாரை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்க நீங்கள் மட்டும்தான். ஏன்னா பேண்டமிக் டைமில் வந்து 24/7 வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் கூட இருந்திருக்கீங்க. எனக்குமே 2 வாட்டி கோவிட் வந்துச்சு. நம்ம வேணால் யோசிச்சிருக்கலாம், எனக்குமே ஃபேமிலி இருக்குது, வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நர்சஸ் யோசிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகாது. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. அந்த டெக்னீஷியன், இந்த டெக்னீஷியன், எந்த டெக்னீஷியன் வராமல் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண முடியும். பட் நர்சஸ் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த அளவு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க நர்சஸ். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள். இன்னொரு சின்ன இன்சிடென்ட் கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் வந்து நான் இன்னொரு ஸ்டாஃப் 2 பேருமே ஓபிடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓபிடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 9 o'clock ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. 9 to 9:20 அவங்களுடைய அப்பாயின்மெண்ட். ஸோ அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகும்போது வெளியே இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் வந்து முதல்ல, ஏன்னா அந்த நர்ஸ் தான் அந்த டாக்டரை அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, எனக்கு 9:25 ஆகிட்டு, 5 நிமிஷம் டிலே ஆகிட்டு, எனக்கு 5 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. நான் 9:20க்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்திருந்தேன். அப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தேன்னா என்னை இழிச்ச வாயா அந்த மாதிரி அவங்க வந்து நர்ஸ் கிட்ட கோவப்பட்டாங்க.
அவங்க கோவப்பட்டதை பார்க்கும்போது வாக்கின்ல வந்தவங்க கூட பக்கத்தில் ஒரு 2-3 பேர் எல்லாரும் சேர்ந்து வச்சு அப்போ எங்கள் டைம் அப்படின்ட்டு நிறைய பேர் கத்த ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சுற்றி வந்து கத்திட்டு இருக்கும்போது இவங்க என் கையை பிடிச்சிட்டு 24 hours ரிசைன் வச்சுட்டு ஓடிடவா, என்னால் முடியலை அப்படின்னாங்க. இது கேட்கும்போது ஒரு வேளை சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்து அந்த ப்ரெஷரில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ 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 கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வந்து டிலே ஆகுறதுக்கும் நர்சஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து போகிறீங்க சரிங்களா. ஸோ 9:20 வரைக்கும் டாக்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் டைம் பார்க்கல, ஏதோ உங்களுக்கு டவுட் பேசிகிட்டே இருக்கிறீங்க. 9:20 ஆன உடனே அந்த டாக்டர் உங்ககிட்ட டைம் இஸ் அப், எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்திருந்தா கூட நடுவில் ஒரு எமர்ஜென்சி வந்து அப்படின்னா அந்த டாக்டர் வந்து அவங்கள அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் அப்படிங்கும்போது எஸ் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டைமை நீங்கள் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து வர்றீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணணும். அது எங்களுடைய பொறுப்பும் கூட தான். ஆனால் சில நேரங்களில் அது நடக்கிறது கிடையாது. ஏன்னா சில எமர்ஜென்சிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் உள்ளே போகிற பேஷண்ட்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படி வரும்போது கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்கள் அப்பாயின்மெண்ட் டைமில் வந்து ஒரு 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுன்னா யாரும் போய் நர்சஸ் கிட்ட கத்தாதீங்க. கத்துறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. நர்சஸ் கிட்ட நீங்கள் கத்துனா என்ன நடக்கும்? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. 5 நிமிஷம் போனது தான். நீங்கள் கத்தும்போது உங்கள் பிபி தான் எகிரும். அதுக்கப்புறம் மெடிசின் கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் வரணும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கத்தும்போது கொஞ்சம் யோசிச்சு கத்துங்க சரிங்களா. யாரோட மனசையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நர்சஸ் டேல சொல்லாமல் இதை நம்ம எப்போ சொல்ல போகிறோம், இதை பற்றி எப்போ பேச போகிறோம் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நர்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ப்ரொஃபஷன்லேயும் கஷ்டங்கள் இருக்குது. அதே மாதிரி நர்சஸுக்கு அவங்களுக்கே உண்டான சில கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது தெரிஞ்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லா நர்சஸுமே வராங்க. யாராவது படிச்சுட்டு இருக்கிற நர்சஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை நர்சிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நர்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் கண்டிப்பாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய அவமானங்கள் வரும். ஆனால் எந்த அவமானங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பல மடங்கு உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக திருப்பி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. துபாயை பொறுத்த வரைக்கும் ஊரில் பார்க்குற அளவுக்கு கஷ்டங்கள் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா தேங்க் காட் இங்கே நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். நாங்கள் ஃபிசிக்கலாவோ வேர்பலாவோ யாருமே நர்சஸை கிடையாது, யாரையுமே காயப்படுத்த முடியாது, அப்யூஸ் பண்ண முடியாது. அப்படி அப்யூஸ் பண்ணுனா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷனும் எடுப்பாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம இடத்துலையும் வரும். இப்போவுமே நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லப்போனால் டாக்டர்ஸே நிறைய பேர் நர்சஸை வந்து வேர்பலாக அப்யூஸ் பண்ணுற இடங்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மாறுறதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், நீங்கள் ரியல் ஹீரோஸ். அண்ட் இந்த நர்சஸ் டேல நர்சஸுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே கூடாது. அது ஏன் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் நர்சிங் ப்ராக்டிஸில் ஏதோ ஒரு கட்டத்தில் யாருடையோ ஒரு வாயிலிருந்து உங்களுக்கு வந்து வேர்பலாக அவங்க வந்து உங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். நீ இவ்வளோதான், நர்ஸ்னால் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து யாரோ தெரியாமல் பேசியிருக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கொடுப்பாங்க. இன் சர்வீஸ் எஜுகேஷன் அப்படிம்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. எப்போ என்னென்ன கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ அதை படிச்சுக்கணும். ஒரு ப்ரொசீஜர் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பயப்படாமல் அசஸ் பண்ண போகணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நேற்றுக்கு நடந்த விஷயம். நேற்றுக்கு வந்து ரொம்ப பிஸி டே. இங்கே சாட்டர்டே அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, பிஸியாக இருக்கும். எனக்கு வந்து 3 பேஷண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பேஷண்ட் இசிஜி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இசிஜி எடுக்க வந்த பேஷண்ட் அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது ஒரு எமர்ஜென்சி கிடையாது. அவங்களுக்கு செஸ்ட் பெயின் காலையில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருந்ததுனால டாக்டர் வந்து இசிஜி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ
ஸோ 3 பேஷண்ட் பிளட் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வெளியே இருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தவங்க. ஸோ என் மனசில் என்ன அப்படின்னா, நான் இசிஜி எடுக்க போனேன் அப்படின்னா லேட் ஆகும். பிளட் டெஸ்ட் வந்து கடகடன்னு முடிச்சிடலாம். இசிஜி எடுக்க போனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த 3 பேரும் கத்துவாங்க. அப்போது நான் 3 பேரோட பிளட் டெஸ்ட்டு முடித்தேன் அப்படின்னா கத்துனா இசிஜி பேஷண்ட் மட்டும்தான் கத்துவாங்க. ஸோ அதனால நான் இந்த 3 பேரோட பிளட் டெஸ்ட்டு முடிச்சுட்டு இசிஜி எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நான் இசிஜி பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இசிஜிக்காக உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன், அந்த பையனோட அம்மா கிட்ட சொன்னேன், ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப பிஸியான டே, அவ்வளோதான் சொன்னேன். தட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் சாட்டர்டே அப்படின்னாங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஒருவேளை நான் அது சொல்லாமல் போய் இந்த பிளட் டெஸ்ட் 3 முடிச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா வெயிட் பண்ணி யாரும் நம்மக்கிட்ட பேசவும் இல்லை, இவ்வளோ நேரம் ஆகும்னு யாரும் சொல்லவும் இல்லை அப்படின்னா அவங்களே கடுப்பாகும். ஸோ அவங்களே வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் சம்டைம்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உங்களுக்கு இல்லாமல் பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன 2-3 டிப்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். செவிலியர்கள் எல்லாருக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நர்சஸ். அன்னையர் தினம் கொண்டாடிட்டோம் இன்னைக்கு. செவிலியர்கள் தினத்தை இன்னைக்கு கொண்டாடியிருக்கோம். அதோடு சேர்ந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் இன்னைக்கு. அது என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன அப்படின்னா, மே 1 அப்படிங்கிறது தொழிலாளர்கள் தினம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மே 1 அப்படிங்கிறது தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசேப்பருடைய நாள் கூட. புனித சூசேப்பர் அப்படின்னா தெரியாதவங்களுக்காக இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை. புனித சூசேப்பரை பாதுகாவலாக கொண்டிருக்கிற எல்லா பங்குலையுமே ஆல்ரெடி நீங்கள் திருவிழா எல்லாம் முடிச்சிருப்பீங்க. நாங்கள் இங்கே துபாயில் எங்களுடைய சென்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி சர்ச்சில் வந்து சூசேப்பருடைய திருநாளை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம். எங்களுக்கு இன்னைக்கு 10வது திருவிழா. சூசேப்பருடைய திருவிழாவை வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். தமிழில் ஒரு அழகான பூசை, தமிழ் கலாச்சாரப்படி ஒரு பூசை, அதே மாதிரி தேர்ப்பவனியோட, புனித சூசேப்பருடைய தேர்ப்பவனியோட இன்னைக்கு ஒரு அழகான பூசை பார்த்து முடிச்ச சந்தோஷம் தான் அவ்வளோ பொலிவாக தெரியுது என் ஃபேஸில். புனித சூசேப்பர் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சொந்த ஊர் பேச்சிப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். ஸோ எங்களுடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித சூசேப்பர். ஸோ அவரோட பாதுகாவலில் வளர்ந்தனா இங்கே வந்து அவருடைய திருநாளை தமிழ் அதுவும் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். என்னுடைய பங்கு மக்கள், பேச்சிப்பாறை இறை மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் லேட் தான், ஆனாலும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லா மக்களுக்கும், புனித சூசேப்பரை பாதுகாவலராக கொண்ட எல்லா மக்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பேச்சிப்பாறை மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து சர்ச்சில் போயிருந்த போது கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். சின்ன வீடியோஸ் தான், எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு இது பின்னாடி வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சர்ச்சில் வந்து எப்படி பூசை நடந்துச்சு. ஏன்னா தமிழ் கலாச்சார முறைப்படி ஆரத்தி எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து அழகாக பூசை இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அதை வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஆசை. அதனால நல்ல சாப்பாடு எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி முடித்தோம். எல்லா மக்களும், குறிப்பாக வந்து துபாய் மட்டும் கிடையாது, எல்லா எமிரேட்ஸில் இருந்தும் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம். நம்ம ஊரில் எப்படி ஒரு திருவிழா நடக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அழகாக நடந்துச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு யாருடைய ஃபேஸும் அதில் வந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு க்ராப் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். நாங்கள் வரும்போதே கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. தேர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி குத்து விளக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு. சூசேப்பருடைய தேரை பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி வேலைகள் தான் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். இது வந்து நம்ம ஆரத்தி எடுக்க வேண்டிய குடம் வந்து 3 குடம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெஞ்ச் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூக்கள் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அவங்க கொடுத்துருந்த வேலை அப்படின்னா சந்தனம் குங்குமம் கொடுத்துருந்தாங்க. சந்தனம் வந்து ஃபாதர்ஸ்க்கு வந்து சந்தனம் வைக்கிற வேலை தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபாதர்ஸ்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வச்சிட்ருக்கேன். இதுதான் வந்து குத்து விளக்கு கீழே வந்து ஒரு பூக்கோலம் போட்டு அழகாக வந்து அதை வந்து சர்ச்சுக்குள்ளே எடுத்து வச்சுட்டோம். சர்ச் வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க.
பூசு முடிச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பேஸ்மெண்ட்டில் போயிட்டு வந்து அங்கே சாப்பாடு உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சூசைபுரம் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அருமையான ஒரு சாப்பாடுங்க. எல்லாரும் தமிழ் மக்கள் எக்கச்சக்க மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேஸ்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அரசுவை உணர்ந்து அருமையான உணவு நாங்கள் ரெண்டு மகிழ்கின்றோம். ரொம்ப வெயில் அப்படி கொளுத்துது. ஊரில் ரொம்ப வெயில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதை விட வெயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். எல்லாரும் சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி கொடுங்க. ஏன்னா வெயில்னால எந்த நோய்களும் வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது. ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி கொடுங்க. வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய்.